கேள்வி கேட்குறாங்க. ஒரு குழந்தை, ஒரு கட்சி தொண்டன், ஒரு வயசான அம்மா, அழகான பொண்ணு, 4 பேரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. யாரை காப்பாத்திக்குவீங்க கேட்குறேன். ஒரு குழந்தை, அழகான பொண்ணு, வயசான ஒருத்தர், கட்சி தொண்டன். என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் கட்சி தொண்டனை காப்பாற்றுவார் அப்படின்னு நினைப்போம். இல்லை வயசானவர், இல்லை ஒரு சின்ன பையன்னா விஜய் மாதிரி ஆள்னாக்க இந்த அழகான பொண்ணைத்தான் நான் காப்பாற்றுவேன் இருப்பார். என் தலைவன் சொன்ன வாக்கியம், நான் அந்த குழந்தையை தான் காப்பாற்றுவேன்னார். ஏன் தலைவரன் கேட்டதுக்கு, தனக்கு வரும் ஆபத்தை உணராமல் இருப்பது அந்த குழந்தை தான், அந்த குழந்தையை தான் நான் காப்பாற்றுவேன் சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என் தலைவர்கிட்ட. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார். அப்போ பத்திரிகைக்காரங்க வந்து கேட்குறாங்க, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டாரா அப்படின்னு கேட்டால், இறந்து விட்டார்னா உங்களுக்கு எப்படி தெரியும், செத்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் எப்படி தெரியும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆதாரம்மா? விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் சொன்ன பதில், போராளிகள் என்றும் சாவதே இல்லைன்னார். பத்திரிகைக்காரன், ஐயா என்னையா பதில்? அதே மாதிரி ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான நேரத்தில் தலைவரை சந்திச்சுட்டு போறாரு. பத்திரிகைக்காரங்க வந்து கேட்குறாங்க, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? தலைவர் முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு, சொல்லக்கூடாது. ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். பின்ன என்ன சமஸ்கிருதத்தில் பேசுவார்? என்ன தலைவரே, தமிழில் தான் பேசுவார். என்ன பேசுகிறாருன்னு சொல்லுங்க தலைவரே. தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் என்ன பேசினார் என்றால், பேப்பர் பேனாவெல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டாங்க, என்னமோ சொல்ல போறாரான்ட்டு. அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். அப்ப நாங்க வர்றோங்க. ஏங்க என்ன பதில், என்ன கேள்வி கேட்டாலும் இப்படி பதில் சொல்றீங்களே என்று பத்திரிகையாளர்களை சந்திப்பதை ஒரு கலையாக நடத்தி காட்டியவர் எங்களுடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு ஏர்போர்ட்ல சிஎம் சார் கொஸ்டின்ஸ், அது கொஸ்டினான்னு கூட திருப்பி கூட பார்க்கல, எல்லாம் எழுதி எழுதி மடியில் வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாம். சிஎம்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி பூரா மும்பிட்டு அப்படியே சேர்ந்துருச்சு ஒன்றா. ஆனால் என் தலைவர் பத்திரிகை அரசியல் கேள்வி மட்டும் இல்லை, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். தாயின் முத்தத்திற்கும் காதலியின் முத்தத்திற்கும் என்ன வேறுபாடு கேட்குறாங்க. தாயின் முத்தம் நாம் அருந்துகின்ற பாலை போன்றது, காதலியின் முத்தம் தேனை போன்றது. சுவைக்கலாமே ஒழிய உணவாக அதை அருந்த முடியாது. தாயின் முத்தம் பாலை போன்றது. கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கு என்ன வேறுபாடு கேட்குறாங்க தலைவர்கிட்ட. ஒரு சட்டை துணியை வாங்கி அதை தைத்து விட்டு மீதி துணியில் கர்ச்சீப் தைத்தான் என்றால் அதற்கு பெயர் சிக்கனம். சட்டை துணியை வாங்கி தையக்கூலி செலவாகுமே என்று அந்த துணியை பீரோவிலேயே மடித்து வைத்திருந்தால் அதற்கு பெயர் கஞ்சத்தனம். என்ன தலைவரியா? இப்படிப்பட்ட தலைவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். என் தலைவர்கிட்ட நான் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் செம்மொழி மாநாடு நடக்குது கோயம்புத்தூரில். எல்லா நிகழ்ச்சி நிரலும் போடப்பட்டு விட்டது. அதில் சாலமன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்றம். யாரெல்லாம் பேச்சாளர் தெரியுமா? சாலமன் பாப்பையா நடுவர். தலைப்பு, சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது திரைப்படமா, பத்திரிகையா, தொலைக்காட்சியா? என்ன லிஸ்ட் போட்டிருந்தாங்க தெரியுமா? திரைப்படமேங்கிற அணிக்கு தலைவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, அவருடைய அணியில் பேசுறது வாகை சந்திரசேகர். இவங்க 2 பேரும் திரைப்படம்னு பேசுறாங்க. பத்திரிகை அப்படிங்கிற அணிக்கு தலைவர் நக்கீரன் கோபால், இன்னொருத்தர் திருப்பூர் கிருஷ்ணன். தொலைக்காட்சியை என்ற அணியில் பேசுறதுக்கு SV சேகர், நடிகை குஷ்பு. இதுதான் போடப்பட்டிருந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட் பேப்பரில் வந்துருச்சு. அப்போ வந்து தெக்கித்தி பொண்ணு அப்படிங்கிற ஒரு கலைஞர் தொலைக்காட்சியினுடைய சீரியலுடைய 500வது வார விழா ராயல் மெரிடியன் ஹோட்டலில் நடக்குது.
அதுக்கு தலைவர் தான் அந்த 500வது வார விழாவில் முதலமைச்சராக இருக்கார். வந்து தலைமை தாங்கி பாரதி ராஜாவை பாராட்டிகிட்டு இருக்கார். நான் அதில் வாழ்த்தி பேசுகிறதுக்கு நான் உட்காந்துருக்கேன். எனக்கு மனசே கேட்கல. என்னடா உலகம் முழுதும் போய் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், செம்மொழி மாநாட்டில் பட்டிமன்றத்தில் லியோனிக்கு வாய்ப்பு இல்லையே, இதை எப்படிடா தலைவர்கிட்ட கேட்குறது? சரியான சந்தர்ப்பம். தலைவர் உட்காந்துருந்தார். பக்கத்தில் அபிராமி ராமநாதன் ஒரு ப்ரொடியூசர், அவர் எந்திரிச்சு பேச போனார். தலைவருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டு காலி ஆயிடுச்சு. கலைஞருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டு எந்திரிச்சு போய் நான் உட்காந்துட்டேன். வாட எப்படின்னாரு, வாட தலைவரை, என்ன செம்மொழி மாநாட்டில் பட்டிமன்றம் போட்டிருக்கீங்க, ஊர் உலகம் பூரா பேசிகிட்டு இருக்கேன் தலைவரே, 15 வருஷமாக கட்சி மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், என்னையை விட்டுவிட்டு யாரையோ பேச கூப்பிட்ருக்கீங்க, குஷ்புவெல்லாம் கூப்பிட்ருக்கீங்க தலைவரை, எனக்கு வாய்ப்பு இல்லையா தலைவரை? என்னடா சண்முகநாதன் அந்த லிஸ்ட்டை கொண்டா அப்படின்ட்டு அந்த அழைப்புதல், அந்த லிஸ்ட்டு பேப்பருக்கு அடுத்த நாள் போகுது. அந்த அழைப்புதல் பார்க்குறாரு. திரைப்படமே பாரதி ராஜா, வாகை சந்திரசேகர், பத்திரிகையே நக்கீரன் கோபால், திருப்பூர் கிருஷ்ணன், தொலைக்காட்சியே எஸ்வி சேகர், குஷ்பு. குஷ்புங்கிற பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு அந்த பேரை அங்கனையே மாற்றி நாளைக்கு இதை ப்ரெஸ்ஸில் கொடுத்துரு அப்படின்னார். ஒரு சாதாரண பேச்சாளன் சொன்ன கோரிக்கையை அந்த இடத்திலேயே முடிவெடுத்து ஒரு பேச்சாளனை அங்கீகரித்த ஒரு அற்புதமான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த செம்மொழி மாநாட்டில் நடந்த சம்பவத்தோடு நான் முடிச்சிடுறேன். செம்மொழி மாநாட்டில் என் தலைவர் உட்கார்ந்துருக்காரு. இப்போது நமது திராவிட மாடல் முதல்வர் நம்ம தலைவர் ஸ்டாலின் இந்த எண்டில் உட்காந்துருக்கார், லெஃப்ட் எண்டில். நான் மேடையில் பேச போகிறேன். கழுத்தில் அந்த ஒரு டேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்ம தலைவர் அந்த டேக்கை போட்டு உட்காந்துருந்தார். நான் பேசும்போது சொன்னேன், அவர் அப்போ துணை முதலமைச்சர். அப்போ நான் அவரை காமிச்சு சொன்னேன், என்னையவே போலீஸ்காரங்க டேக் இல்லாமல் உள்ளே விட்டுட்டாங்க, ஆனால் துணை முதலமைச்சராக இருக்கிறவர் கழுத்தில் டேக் போட்டிருக்காருன்னா தமிழுக்கு முன்னால் முதல்வரும் துணை முதல்வர் யாராக இருந்தாலும் சமம் என்ற அந்த எண்ணத்தோடு நம்ம தளபதி ஸ்டாலின் அங்கே உட்கார்ந்துருக்காருன்னு அவரை காமிச்சேன். லெஃப்ட் எண்டில் உட்காந்துருந்தார். அவர் நினச்சிருந்தா சென்டரில் தலைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், ஆனால் அங்கேயே தான் உட்காந்துருந்தார். எப்போது ஓரத்திலே அவர் அமர்ந்திருந்தாரோ அவர் விரைவில் தமிழகத்தின் தலைவராக பொறுப்பேற்பார், தமிழகத்தை ஆட்சி செய்வார்னு அன்னைக்கு நான் மேடையில் சொன்னேன். அப்போ தலைவர் டேக் போடாமல் உட்காந்துருந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அது 2வது நாள். அவர் டேக் போட்டிருக்காரு பாருங்க, துணை முதலமைச்சர். நானும் போட்டிருக்கேன், அவரும் போட்டிருக்காரு. தலைவர் பார்த்தாரு, நம்ம போடலையேன்ட்டு. அடுத்து 3வது நாள் நிகழ்ச்சி நடக்குது. தலைவர் டேக் போட்டு வந்து உட்காந்துருந்தார் கலைஞர். அப்போ சண்முகநாதன் கேட்டிருக்காரு, என்ன எதுக்கு டேக்கு கேட்குறீங்க? அவன் லியோனி நேத்தே சொன்னான், தமிழின் முன்னால் முதல்வராக இருந்தாலும் துணை முதல்வராக இருந்தாலும் சமம், அதனால தான் நம்ம தளபதி ஸ்டாலின் டேக் போட்டிருக்காரு. நாளைக்கு நான் போடலைன்னா என்னையும் எங்கேயாவது மேடையில் சொல்லிவிடுவான், அதனால் அந்த டேக் எடுத்து நானும் போட்டுக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சராக இருந்த நம் தலைவர் அந்த செம்மொழி மாநாட்டினுடைய டேகை அணிந்து கொண்டு அன்னைக்கு நடந்த தமிழ்த்தாய் வாழ்த்து மேடையில் பாடப்படும் பொழுது பக்கத்திலே குடியரசுத் தலைவராக இருந்த பிரதிபா பாட்டீல் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நின்றார். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு குடியரசுத் தலைவரை எழுந்து நிற்க வைத்த தமிழ்த்தாய் வாழ்த்தை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். முதல் பாட்டு வந்தே மாதரம். யார் யார் வரிசையில் நின்னா தெரியுமா? தகைசால் தமிழர், காதர் மைதீன் ஐயா, எழுச்சி தமிழர் எல்லாம் வந்தே மாதரம். தமிழ்த்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அதை நிலைநாட்டி காட்டிய வீரமிக்க ஒரு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த துணிச்சல் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதுகில் குத்திருச்சுன்னு என் தம்பி முரளி
உண்மையிலே இறங்கி அடிச்சிருப்பார் போல இருக்கு அந்த கோபம். ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சம்பவம் பண்ணார் பார்த்தீங்களா? திடீர்னு நரேந்திர மோடி அவர்களை எந்திரிச்சு போய் கட்டி பிடிச்சு, எதுக்குடா அவர் பிரதமரை போய் எதிர்கட்சி தலைவர் போய் கட்டி பிடிக்கிறாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு ஒரு கண்ணடிச்சார். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர் எல்லா மாநிலத்திலையும் நரேந்திர மோடியை ஜெயிக்க வைக்கிற வேலையை இவர் தான் பார்ப்பாரு. அதான் நடந்தது. பீகாரில் தேஜஸ்ரீ யாதவுக்கு கடைசி வரை ஒத்துழைப்பு கொடுக்காமல் அந்த முதலமைச்சராக இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு அங்க அமைச்சராக முதலமைச்சராக இருப்பதற்கு காரணம்